கணவன் மனைவியோடு நிம்மதியாக இருக்க ஒரே வழி. புகுந்த வீட்டில் புருஷன் மட்டும் சப்போர்ட்டுக்கு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கப்பா. கணவர்களே, உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணை யார்கிட்டேயும் விட்டு கொடுத்துடாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, ஒன்று அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லையா உங்கள் கூட வேண்டா வெறுப்போடு தான் வாழ்க்கையை வேறு வழி இல்லாமல் வாழுவாங்க. அதனால் உங்களுக்கும் நிம்மதி இருக்காது, அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்காது. உண்மை என்றால் ஒரு லைக் போடவும். கணவன் முன் நடிப்பது பெண்களுக்கு கைவந்த கலை. பெண்கள் வலிக்கவில்லை என்றாலும் தாங்குவதற்கு ஆள் இருந்ததால் வலிப்பது போல் நடித்தனர் பிறந்த வீட்டில். கரிசனம் காட்ட கணவனை தவிர வேறு யாரும் இல்லாததால் வலித்தாலும் வலிக்காதது போல் நடிக்கின்றனர் புகுந்த வீட்டில். அப்படியே தப்பி தவறி வலி தாங்க முடியாமல் கத்தினால் கூட சில கணவர்களுக்கு கண்டு கொள்ள நேரம் இல்லாதது தான் மிகப்பெரிய துயரம். உங்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டதுண்டா? பெண்களுக்கு புகுந்த வீட்டிலும் பிறந்த வீட்டிலும் இழைக்கப்படும் அநியாயம். பிறந்த வீடு, நீ அடுத்த வீட்டுக்கு போக போகிறவ, நீ எதுவும் பேசாத. புகுந்த வீடு, நீ அடுத்த வீட்டிலேருந்து வந்தவ, நீ எதுவும் பேசாத. மொத்தத்தில் பொண்ணுங்களை பேசாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும். அதுக்கு தான் வேறு வழியில் இப்படியெல்லாம் நம்மளை அடக்கி வைக்கிறாங்க. இதில் வேற பொண்ணாக பிறக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் உங்கள் நியாயம். உண்மை என்றால் ஒரு லைக் போடவும். திருமணமான பெண்களுக்கு பிடிக்காத கேள்விகளில் இதுவும் ஒன்று. பெண்களின் நீண்ட நேர தூக்கத்திற்கு புகழ் பெற்ற ஒரே இடம் தாய் வீடு. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அப்படி தப்பி தவறி உங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடைத்தால் எங்களுக்கும் பகிரவும். ஆனால் தயவு செய்து தூக்கமெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று மட்டும் கேள்வி கேட்டுடாதீங்க. அப்புறம் எல்லாரும் காண்டாகிடுவாங்க. உண்மை என்றால் ஒரு லைக் போடவும்.